நாயினி செவனுடைய எபிசோடு 1 பற்றி பேசலாம். ஓப்பனிங்கில் ஏகப்பட்ட அகோரிகள் சாமியாருங்கெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. இங்கே எதுக்காக வந்திருக்கோம், யார் நம்மளை கூப்பிட்டுதுன்னு அவங்களுக்கு எந்த விஷயமும் புரியல. அந்த மொத்த இடமும் ஒரு குழப்பத்தில் நிரம்பியிருக்கா. இப்போது ஒரு ப்ரொஃபஸருமே காமிக்கிறாங்க. மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டது. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அவர் இத்தனை நாள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாருங்க. ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. சரியா 24 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம எதிரி நாடுங்க எல்லாரும் நம்ம நாட்டை தாக்குறதுக்கு தேவையான ஆளுங்க எல்லாத்தையும் உள்ள அமைச்சிட்டாங்க. அந்த ப்ரொஃபஸர் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் 24 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகிறதா சொல்கிறீங்க. இப்போதைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்னு கேட்க, அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு கணவன் மனைவின்னு அவங்களுடைய பையனோட 14 செலிப்ரேஷனுக்கு தயாராகிறாங்க. திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சாச்சான்னு கேட்க, எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன், அவசரப்படாதீங்கன்னு சொல்ல, நம்ம பையனுக்கு பிறந்த நாள் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலான நாள், நம்ம எல்லாத்தையுமே சரியாக பண்ணணும், அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல, இவங்களுடைய வீட்டுடைய கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்க வெளில போயிட்டு பார்த்தா பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ட்ரெஸ்ல 4 பேர் இவங்க கதவுக்கு முன்னாடி நிற்க, யாருங்க எதுக்காக இங்கே வந்து நிற்கணும்னு என்னுடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். உங்கள் நாட்டுக்குள்ளே வரதுக்கு நாங்கள் ஏற்கனவே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கேள்விக்கு பதிலாக இங்கே நடக்க போகிற அந்த மிகப்பெரிய கோயில் விசேஷத்துக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு சொல்லி குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்க, ரொம்ப தூரம் வந்திருப்பீங்க, உள்ளவங்க உங்களுக்கு தண்ணி குடிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் என்னோடய ஃபேமிலியும் நீங்கள் போகிற அதே கோயிலுக்கு தான் நாளைக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு உள்ளே போக, இவர் கையில் தூக்கிட்டு வர அந்த பெட்டியுமே ஓப்பன் ஆகுதுங்க. என்னடா இதுன்னு எடுத்து பார்த்தா இவங்களோட பாஸ்போர்ட்டுமே உள்ளே இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒன்று சரியா இல்லைன்னு. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு பயங்கர பதட்டத்தோட கேட்க, கத்தியை வச்சு பார்த்துக்கிறதுக்காக உள்ளே கூட்டு வந்தவரே காலி பண்ணுறாங்க. இவருடைய ஒய்ஃபு தண்ணி கொண்டு வந்து வெளில வந்து பார்த்தா கணவர் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்காரு. அதை பார்த்த உடனே உங்களால் நம்பவே முடியல. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போது ப்ரொஃபஸரை காமிக்க, சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுக்கு வரப்போகிறதா சொல்கிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து யார் நம்மளை காப்பாற்ற போகிறது, அதுக்கான சக்தி நம்ம யார்கிட்டையுமே இல்லைன்னு கேட்க, பதிலுக்கு ஒருத்தரால் முடியும்னு சொல்ல, சுற்றி இருக்க எல்லாரும் யார் அதுன்னு கேட்க, நாகத்தோட ராணியான நாகினியால் முடியும்னு சொல்ல, இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். இவன் உண்மையாக சொல்கிறான்னா நாகினிங்க எல்லாரும் ஏற்கனவே அழிஞ்சிட்டாங்களேன்னு கேட்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாகினிங்க எப்போவுமே அழிய மாட்டாங்க, அவங்க எல்லாருமே சிவனோட இடத்துல இருக்கவங்க, நாகினிகள் எப்போவுமே தொடர் தான் செய்வாங்கன்னு சொல்ல, ஒரு வேளை நீங்கள் சொல்கிறத உண்மைனே வச்சுப்போம், ஆனால் அந்த நாகராணியை நம்ம எங்கே போய் தேடுறது, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, ஒரு குட்டியான ஃப்ளாஷ்பேக்கை காமிக்க, ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிதரை மீட் பண்ணுறாருங்க. அந்த சாமியாரோ நம்ம நாடு இப்போது பெரிய பிரச்சனை இருக்குது, இதை காப்பாற்றுறதுக்கான சக்தி நாயினிக்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் எல்லாத்தையும் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல, ப்ரொஃபஸர் இப்போது எல்லா சாமியார்கிட்டையும் அந்த நாயினியை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்கிறாருங்க. எப்படியாச்சும் நாயினியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவரும் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாரு. இப்படியே நாட்களுமே ஓடுது. இவர் சேர்த்து வச்ச மொத்த ரிசர்ச்சையும் ஒரு ஃபைல்குள்ளே எடுத்து வைக்கிறாருங்க. இவருடைய பையன் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறான். இவர் இத்தனை நாளாக ரிசர்ச் பண்ண மொத்த டேட்டாவுமே அந்த ஃபைலில் தான் இருக்குது. அந்த ஃபைலை தன்னோட பையன்கிட்ட ஒப்படைச்சு, நான் இப்போது கிளம்ப போகிறேன், எனக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது, என்ன நடந்தாலும் சரி நீ இந்த ஃபைலை பத்திரமா பார்த்துக்கணும். அந்த ஃபைல் எவ்வளோ முக்கியன்றதை தன்னோட பையனுக்கு புரிய வைக்கிறாரு. இதை கேட்ட தன்னோட பையனுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான பதட்டம். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போது இன்னொரு ஃபேமிலியுமே காமிக்கிறாங்க. நானும் உனக்கு எத்தனையோ முறை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவன் அட்டன் பண்ணவே மாட்டான். கதையோட ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலி பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கிளம்பியிருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து அவங்க புறப்பட்டதா பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னாச்சு, எதனால் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களுக்கோ பதட்டத்தில் இருக்காங்க. அவர் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருக்க நாயினி எங்கே பிறக்க போகிறான்ற விஷயம் ப்ரொஃபஸருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இப்போ காமிச்ச அந்த ஃபேமிலியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நாயினியை பற்றி விசாரிக்க, யார் அவன் பைத்தியம் மாதிரி ஏதோ ஓல்டிக்கிட்டு இருக்கான், நீ சொல்கிற மாதிரி பொண்ணு இந்த வீட்டில் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த மோசமான கெட்டவங்க இப்போது நம்ம ப்ரொஃபஸருமே அங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தலைவி தேஜஸ்வி பிரகாஷ் பயங்கர ரத்த காயத்தோட இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. இவ பயங்கர ரத்த காயத்தோடு இருக்கா. இவளை உள்ளே விடலாமா நம்ம யோசனையில் இருக்கும்போது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதை அப்போதாங்க நோட் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டு போக இவங்களுக்கு குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தைய அவங்க கைகளில் பிடிக்க, என்னால் இதுக்கு மேலே உயிர் வாழ முடியாது, இந்த பொண்ணு ஒரு சாதாரண குழந்தை கிடையாது, இந்த நாட்டையே இவ தான் காப்பாற்ற போகிறான், எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களுடைய பாசம் அரவணைப்போம் இவளுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்ல, நம்ம நாயினிக்கு என்னாச்சு, அவங்களுக்கு எப்படி அடிபட்டாங்கன்றதை இப்போ தாங்க ரிவீல் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே மலைகளில் நடந்து வரும்போது ஏகப்பட்ட ஓனாங்க அவங்கள தாக்குறதுக்காக முயற்சி பண்ணுது. இந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் பயத்தில் இருந்திருப்பாங்க. தலைவி ஒரு சேஷன் ஆகின்றதுனால கத்தி வச்சு அந்த நரிகள் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயங்கரமான காயங்கள் பட்டுது. அந்த குழந்தைக்கு அவங்க வச்ச அனந்தான்ற பேரை சொல்ல, அதை கேட்ட உடனே அந்த 2 பேருக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வந்து அனந்தாவை பற்றி விசாரிச்சுப்பார் இல்லையா, இந்த பொண்ணை பற்றி அவருக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு சாதாரண குழந்தை கிடையாதுன்னு இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சதுக்கப்புறம் சேஷனாகினியுமே அப்படியே இறந்து போகிறாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அவரை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அந்த 4 பேர் தாக்குறாங்க. உங்களை தாக்குறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நாயின் இப்போ பிறந்தாச்சு, உங்களுடைய கதையை அவன் முடிப்பான்னு சொல்லிட்டு இறந்து போகிறாருங்க. இப்போது ஒரு மிகப்பெரிய டைம் கேப்பு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃபேமிலியை காமிக்க,
அவங்க தங்கியிருந்த பழைய ஊர்லேருந்து இப்போது டெல்லியில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போது சீரிஸோட ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. பொருட்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து போக சுற்றி இருக்க எல்லாருமே இவங்களுடைய அழகை பார்த்து மயங்கி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாம்பாட்டி பாம்பை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும்போது பெட்டி விட்டு வெளியே வர மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் அங்கே நடந்து போக அப்படியே பெட்டியை விட்டு வெளியே வந்து அந்த பாம்பை பார்த்து அங்கே சுற்றி இருக்க மக்கள் பயந்து போகிறாங்க. அந்த பாம்பை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒரே கையில் பிடிச்சி சிவனுடைய கோயிலில் போயிட்டு ஒப்படைக்க எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியத்தில் சாமி கும்பிட்றாங்க. இப்போ தான் இவங்களுடைய தங்கச்சியுமே காமிக்கிறாங்க. அக்கா பார்க்கறதுக்கு பயங்கர அழகாக இருக்காங்க. தங்கச்சியோ பார்க்கறதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்காங்க. அந்த அழகான அக்கா கிட்ட அவங்களுடைய தங்கச்சியை பற்றி விசாரிக்க பின்னால் தான் ஃபாலோ பண்ணி வருவான்னு சொல்ல தங்கச்சி பூர்வி பார்த்தீங்கன்னா கால் தடிக்க அந்த சேர்லேயே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அக்கா பத்தட்டத்தில் ஓடி வந்து ஹெல்ப் பண்ண எந்திரிச்சு பார்த்தா தன்னோட தங்கச்சி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் அந்த தோட கையில் வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்குமே போனதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா நம்ம கிளம்பி போகிற ஊருக்கு நீ டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன்னு கேட்க இவங்களும் புக் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. அப்போது இவங்க 2 பேருடைய தம்பி அதை பற்றி கவலைப்படாதீங்க, டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன்னு அந்த டிக்கெட்டையுமே காமிக்க இவங்க வீட்டுக்கு பின்னாடி விசித்திரமான நாயினி ட்ரெஸ்ஸை போட்டு 2 பேர் நிற்கிறத பார்த்தேன். இவங்களுடைய அக்காவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. யார் அவங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சி பூர்வியை கூப்பிட்டு காமிக்க பூர்வியை வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. அனாட்டா இந்த வீட்டில் தான் இருந்தான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க காருக்கு பின்னாடி போயிட்டு மறையிறாங்க. இப்போது இவங்களோட அக்கா பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் அழகாக இல்லை, நீ என்ன அழகாக இருக்க, இன்றைக்கி என் கூட பாட்டிக்கு வரேன்னு கூப்பிட அந்த இடம்லாம் நமக்கு செட் ஆகாது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு மாட்டேன்னு சொல்ல என்கிட்ட வேலை வேணும்னு கேட்டல, உனக்கு உண்மையாகவே வேலை வேணும்னா என் கூட நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்படியே சீனை கட் போனால் நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரோ ஒரு பயங்கர பிஸியான பாப்புலரான ஒருத்தருங்க அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இன்றைக்கி தேவையான டாஸ்க் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, எனக்கு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க அவருடைய ஃபேமிலி ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போக இந்த பக்கம் நம்ம அக்கா தங்கச்சி பார்ட்டிக்கு போகும்போது கார் ஸ்டாப் ஆக அந்த நாகக்கோயிலுமே 2 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. இங்கே தான் ரிவீல் ஆகுது உண்மையான நாகராணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்க இவங்களுடைய அக்கா நினச்சிருப்போம். ஏன்னா அந்த பாம்பை தூக்குனதுக்கப்புறம் அதுவுமே அவங்கள பார்த்து வணங்கியிருக்கும். இப்போ தான் தெரியுது உண்மையாகவே அந்த பாம்பு அவங்களுக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய தங்கச்சியை பார்த்தாங்க வணங்கியிருக்கு. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்மே அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். அண்ட் இப்படி அந்த இடத்துல இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஃபேவரட் சீரியலை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிருக்கேன்.